ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிக்சடு சென்டிமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதாவது மேலே போகிறது கீழே வருது, மேலே போகிறது கீழே வருது. ஸோ இப்படியே வந்து ஒரு நேரோ ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டு இருந்தால் பெருசாக வந்து மொமெண்டம் இல்லை. ஸோ நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். நம்ம எப்போவுமே வந்து டெய்லியும் ஒரு ஸ்டாக்கை கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரே ஒரு ஸ்டாக் தான் பிக் பண்ணுவோம். சைமல்டேனியஸ்லி எந்த ஸ்டாக்ல வந்து ஹையர் வந்து டவுன்ஃபால் இருக்கோ ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா அட்ரஸ் பண்ணி அதை வந்து டாப் அவுட் பண்ணி அதுலேருந்து குயிக்காக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன முடியுமோ அது வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இப்போ வரைக்கும் பிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஒரு 10-12 ஸ்டாக் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னையோட டே ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாதி ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, பாதி ஸ்டாக் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டில் எப்போவுமே அப் அண்ட் டவுன்ஸ் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேவா, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 50-50 வந்து பாசிட்டிவாக இருக்கிறது ஒரு நல்ல அப்டேட் தான். ஆனால் ஓவராலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாகவே நிறைய இது நடந்ததுனால கொஞ்சம் நமக்கு வந்து டவுன்ஃபால்ஸ் இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்மள்ட்ட வந்து 3 ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஃபிட்ல இருக்கு, ரெஸ்ட் அதர் ஸ்டாக்ஸ் வந்து டவுன்ல இருக்கு. ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் டாப் அப் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாகவே அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ப்ரீவியஸாக வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்மளோட கரண்ட் டீட்டெயில்ஸ் இதுதான். நேற்று பர்ச்சேஸ் பண்ணது நியூ ஸ்டாக்கு. இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா அடிஷ்னலாக வந்து டாப் அப் பண்ணியிருந்தோம். கரெக்டாக. ஸோ இன்னைக்கு என்ன நியூ ஸ்டாக் வாங்க போகிறோம், இன்னைக்கு எது இதெல்லாம் டாப் அப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட கான்செப்ட் படி டாப் அப் பண்ணிடலாம். எது ஹையஸ்டாக இருக்கோ, இன்னைக்கு வந்து சொனாட்டாவை நான் பிக் பண்ணுறேன், அதர்ஸ் வந்து ஆர்டியை பிக் பண்ணுறேன், அப்புறம் எம்எம்டிசி. ஏன் திரும்ப இது வந்து மறுபடியும் இது ரிப்பீட் ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்க, நம்ம வந்து ஆர்டி எம்எம்டிசி வந்து ஏற்கனவே பிக் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நேற்று ஒரு நாள் கேப் விட்டுட்டு தான் இன்னைக்கு பிக் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன்னா திரும்பவும் ஒரு 10,000 நீங்கள் அதில் போய் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன அடிஷ்னல் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சொனாட்டா, இதோட சொனாட்டா 2 நாள் பண்ணிட்டோம். மேபி நாளைக்கு பண்ணோம்னா அதுக்கு அடுத்த நாள் நம்ம பண்ண மாட்டோம். ஓகேவா, சொனாட்டா. அதுக்கு அடுத்து யார் ஹையஸ்ட்ல இருக்கானா ஆர்டி இருக்குது, எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஹையஸ்ட்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எம்டிசி. ஸோ எம்எம்டிசி பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று வந்து நமக்கு 8% இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து எம்எம்டிசி தான் கொஞ்சம் நல்லாவே அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தான். நான் வேணா காட்டுறேன் பாருங்களேன், டே கெயின்ல பாருங்களேன். இன்னைக்கு அவன் மட்டுமே 1000 ருபீஸ், அதாவது ஒரு 2% கிட்ட அப் ஆயிருக்கான். மேபி நம்ம அப்கமிங் டேஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு 6 இருக்கு, நம்ம இருக்கிறத வந்து டாப் அப் பண்ணிடலாம். ஸோ ஒன்னா பண்ணலாம். சொனாட்டா இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 267 வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து 10,000 ருபீஸ் வாங்குவோம். கரெக்டாக. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா 10,000 டிவைடட் 267. ஸோ நம்மளால ஒரு 37 ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். 37 ஸ்டாக்ஸு. இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதே ப்ரைஸ் 26. ஓகே, வாங்கிட்டோமா. ஸோ 98 க்ளோஸ் டு 10,000 நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நான் இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்ஸை வந்து லைவ்ல வந்து இந்த இடத்துல வந்து லெஃப்ட்ல இல்லை ரைட்ல எங்கேயாவது ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன். நம்ம ஏன் இதை வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் பண்றோம் அப்படின்னோம்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மார்க்கெட்ல என்ன நடக்குது, பேனிக்னஸ் நீங்க எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரே கான்செப்டுக்காக தான் இது பண்றோம். ஓகேவா. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கும் நீங்க பண்றதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ருபீஸ் 1 ருபீஸ் வந்து முன்ன பின்ன ஆகும். நம்ம ஏன்னா 3 to 3:30 தான் நம்ம எப்பவுமே க்ளோஸ் பண்ணுவோம், மார்க்கெட் வந்து பிக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 to 2 ருபீஸ் தான் வந்து டிஃபரன்ஷியேஷன் இருக்கும். ஸோ அதனால இது சேஞ்சஸ் வந்து பெருசா இருக்காது. நீங்க இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்கா அதுல வந்து பில்டப் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்எம்டிசி போயிடலாம். எம்எம்டிசி வந்து 68 இருக்கு, 68.11. ஸோ இது எவ்வளோ ஸ்டாக்ஸ் நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா பார்த்துடலாமா. இன்னைக்கு எவ்வளோ பண்ண முடியும்னு ரெக்கார்ட் போட்டோம் அப்படின்னம்னா 146 வந்து நம்மளால பண்ண முடியும். அமௌண்ட் வந்து 68.1. ஸோ இதையுமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக்ஸை தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து 10,000 ருபீஸ்க்கு டிவைடட் 462. ஸோ இதுதான் கரண்ட் ரேட்டு. அதுக்கு போட்டுட்டோம் அப்படின்னோம்னா 10,000 ருபீஸ் டிவைடட் 462. நான் என்னோட மொபைல் இதில் யூஸ் பண்ணுறேன். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் வந்து பார்க்கலாம்.
21,462. இது unnecessary ஆட், இதை விட்டுறலாம், இது ஏதாவது பண்ணணும். ஓகே சரி. ஸோ இப்போ 3மே நம்ம பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து கிராஜுவலாக இந்த அமௌண்ட்டை வந்து குறைச்சிருக்கோம். நான் என்னோட இதில் வந்து நான் அப்புறமா என்ட்ரி போட்டுக்கிறேன், நாளைக்கு வீடியோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு என்ன ஸ்டாக் வந்து சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஒரு இன்னைக்கு சூஸ் பண்ற ஸ்டாக் வந்து ஒரு ஷிப்பிங் ரிலேட்டடான கம்பெனி. ஓகேவா? ஸோ இதுலையுமே வந்து நம்ம நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணதில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா வந்து இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து போகிறதுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இதில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அனலைஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். அது எந்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு அப்படிங்கிற ஸ்டாக்கை தான் நம்ம வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது நம்மளோட இதில் இருக்காது. நம்ம எப்போவுமே ஒவ்வொரு செக்மெண்ட்லையுமே ஒரு ஸ்டாக்கை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி தான் எடுப்போம். ஸோ சாம்பிளாக 1 or 2 டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் ஷோ பண்ணுறேன். ரிலேட்டடான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்களுக்கு வந்து ரீச் பண்ணுங்க, உங்களுக்கு டிஎம் வரும், இல்லைனா எங்களோட டீம்லேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். இது வந்து ஒரு அமால்கமேஷன் இன்ஃபர்மேஷன். இந்த கம்பெனி வந்து எந்த கம்பெனி கூட டைப் பண்ண போகுது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வந்து டிவிடெண்ட் எப்போ கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ரிசல்ட். ஓகேவா? P&L புக்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ அதோட மூமெண்ட் எப்படி மாறி இருக்கு, ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா இந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஒரு என்ட்ரி போட்டுடலாம். கொச்சின் ஷிப்யார்ட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 1514 இருக்கு. இப்போ நம்மளால எவ்வளோ இது பண்ண முடியும், 33 ஸ்டாக்ஸ் வந்து பண்ண முடியும் நம்மளால. ஓகேவா? ஸோ 33 நான் க்ளோசிங் வாங்கும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னா 1500 கிட்ட இருந்துச்சு. இது 1000 கிட்ட இருக்கனால ஒரு 10 rupees நமக்கு முன்ன பின்ன வருது. இன்கேஸ் 100 rupees இருந்துச்சுன்னா ₹1 முன்ன பின்ன வரும். 500னா ஒரு 5 rupees முன்ன பின்ன வரும். அவ்வளோதான் நடக்குமே தவிர்த்து பெருசாக நமக்கு தெரியாது. ஸோ அந்த வீடியோவுமே நான் இந்த இடத்துல கார்னரில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், ரெக்கார்ட் பிளேஸ் பண்ணேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட் ரேட்டுக்கே போட்டுடலாம். ஸோ இன்னையோட ஸ்டாக்குமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ப்ரீவியஸ் ஸ்டாக்குமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் நாளையோட எக்ஸல் ஆட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியும். இது கூட வந்து நான் ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு. இதெல்லாம் வந்து நம்ம பிக் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ இது சார்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு உட்காந்து. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓகே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன குயிக் அப்டேட். இது வந்து இன்னைக்கு எந்தெந்த இதில் வந்து ஃபைனல் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே பின் பண்ணியிருக்கேன். இது வேணும், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேஇசி இன்டர்நேஷ்னலில் வந்து ஒரு ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 1754 crores வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி போர்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு ஒரு டைரக்டரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபினெட் வந்து இவியை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய இது வந்து நியூஸஸ் இப்போ வருது. அதில் வந்து டாட்டாக்கு ஏற்ற மாதிரி ஒரு 15,000 கிட்ட வந்து பட்ஜெட் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வருது. நாட் ஓன்லி டாட்டா, எல்லா இவிக்கும் ரிலேட்டடாக. இப்போ வந்து நம்மளோட இதில் வந்து டாட்டா வந்து ஒரு பெரிய நல்ல செக்மெண்ட் வந்து பிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இந்த ரெனியூபிள் எனர்ஜி கம்பெனி வந்து ஜாயிண்ட் வென்ச்சர் வைக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். அப்புறம் எஸ் பேங்க் வந்து போர்டு வந்து அப்ரூவ் பண்ணிருச்சு, அதாவது அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி அதர் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வரும்போது அப்கமிங் வீடியோஸில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்ச விஷயம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடிஷ்னலாக இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, போனஸ் வந்து 2.1 வந்து இந்த கம்பெனி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ரைட் இஷ்யூ, பைபேக், ஸோ அதர் டிவிடெண்ட் இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோங்க. கிளியர்டாக டீட்டெயில்டாக இனிமேல் அப்கமிங் டேஸில் வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். இது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
எங்களால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரிசர்ச் பண்ணி அதை எப்படி மாடிஃபை பண்ணலாம், இல்லை எப்படி அப்கமிங் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். வி ஆர் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸ், பட் வில் ட்ரை அவர் பெஸ்ட். ஒரு சின்ன சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்களுமே உங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜரை கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஓகே பாய்.